சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு. ஐயா இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், பிச்சனூர் வந்திருக்கோம். பிச்சனூர் கிராமத்தில் வந்திருக்கோம். அதாவது திருப்பத்தூரில் 10 ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பத்து ஊர்னு நம்ம சொல்கிறோம். அந்த திருப்பத்தூரில் 10 சிவாலயங்கள் இருக்குது. அந்த 10 சிவாலயத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பழையவாணிம்பலில் பார்த்தோம், அங்கே ஒரு சிவன் ஆலயம் பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு சிவன் ஆலயம் வந்திருக்கோம். இந்த சிவன் ஆலயம் பார்த்திங்கன்னா என்ன பேர் பார்த்தா சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில்னு சொல்கிறாங்க. சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில். இது ஒரு பழமையான சிவன் கோயில். சுமார் ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அதாவது பாலடைஞ்சு போச்சு. ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த சிறிதடைஞ்சு போச்சு. அது எடுத்துன்னு வந்து இங்கே சீட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த ஐயாவை. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். திருப்பத்தூரில் 10 ஸ்தலங்கள். திருப்பத்தூர் அதில் 10 ஊரில் இது ஒரு ஊர். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இது வந்து ஈசானத்தில் இருக்குது. இது பேர் ஈசானலிங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. அதான் அவரை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவ ஆலயம் பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்க ஐயா. திருப்பத்தூர்லேருந்து சுமார் வந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா இந்த சிவாலயம் பார்க்கலாம். அது சிவாலயம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சு ஐயாவை கும்பிட்டுன்னுக்கிறாங்க. இது சின்ன ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது சீட்டு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒன்றும் கோயில் கட்டலை சிவபெருமானுக்கு. ஏற்கனவே இந்த ஊரில் கோயில் இருந்ததுங்க ஐயா. அது கோயில் வந்து அதாவது பாலடைஞ்சு போச்சு. அதனால் கோயில் இடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இடிஞ்சதுனால எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணுகிறாங்க. சிம்பிளாக ஒரு சீட்டு போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. இது என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்களா. பிரதோஷ நாளில் பௌர்ணமி நாளில் வந்து ரொம்ப நிறைய விசேஷம் பண்ணுறாங்க இந்த கோயிலில். மறக்காமல் திருப்பத்தூர் வந்தீங்கன்னா இந்த சிவாலயம் வந்து பாருங்கள். ரொம்ப பழமையான சிவன் கோயில், ரொம்ப அற்புதமான சிவன் கோயில். கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஐயா. திருப்பத்தூர் 10 ஸ்தலங்கள். அதாவது ஒரு கோயிலை வந்து வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். மறக்காமல் திருப்பத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம் தாங்க ஐயா. சின்ன கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அது ஏற்கனவே ரொம்ப பெருசாக இந்த வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த ஊரில். அது வந்து காலப்போக்கில் கோயிலெல்லாம் இடிஞ்சு விழுந்ததுக்கு கோயில் இடிஞ்சு விழுந்து இப்போது இந்த கோயிலை வந்து சீட்டு போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. சீட்டை வச்சு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுகிறாங்க சிவபெருமான் கோயிலை. மறக்காமல் திருப்பத்தூர் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். திருப்பத்தூரில் 10 சிவன் கோயில் இருக்குது. திருப்பத்தூர் சுற்றி அதான் திருப்பத்தூர்னு பேர் வந்ததுங்க ஐயா. மறக்காமல் வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம், ஒரு பழமையான சிவாலயம். சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் ஐயா. அந்த கோயில் பேர் சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில். மறக்காமல் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பாருங்கள். சிவன் பக்தரெல்லாம் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள். அற்புதமான திருத்தலம் பார்த்துருக்கிறீங்க. வாங்க வந்து பாருங்கள் ஐயா. இந்த ஊர் வந்து திருப்பத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னாக்கா பிச்சனூர் கிராமம். அந்த பிச்சனூர் கிராமத்தில் இந்த கோயிலில் பார்த்துருக்கிறீங்க. திருப்பத்தூரில் 10வது ஸ்தலம். அதாவது திருப்பத்தூருக்கு ஈசானத்தில் இருக்குது. அதான் ஈசானலிங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் பேர். அதனால் சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம். மறக்காமல் வந்து வந்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பாருங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் இருக்கிற 10 ஸ்தலத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாருக்கு.